அப்ப இந்த மாதிரியான ஒரு மன வாழ்க்கை உரிமை வந்து இது இதுக்கு மேல வேற என்ன உரிமை வேணும் பெண்களுக்கு? ஒன்று வாழக்கூடிய உரிமை. எல்லாரும் வந்து உசுரோட குழந்தையை கொல்லும் பொழுது இஸ்லாம் என்ன செய்யறது? வாழுகிற உரிமையை உறுதிப்படுத்துகிறது. எப்படி உறுதிப்படுத்துது? ஒய்தல் மௌஊதத்து சுயிலத் பிஐயி தம்பின் குத்திலத், உயிரோடு புதைக்கப்பட்டவர்கள் எல்லாம் விசாரிக்கப்படுவார்கள். என்ன பாவத்துக்கு உன்னை உங்க அப்பன் கொண்டான், என்ன பாவத்துக்கு உன்னை கருவிலே வச்சு உங்க ஆத்தா கொலை பண்ணா என்று மறுமை நாளில் விசாரிக்கப்படும் என்ற அச்ச உணர்வை ஊட்டி, உயிரோடு குழந்தைகளை கொல்லக்கூடாது, பெரிய பாவம், லா தகுதுல் அவுலாதக்கும், உங்கள் பிள்ளைகளை நீங்களே கொண்டு விடாதீர்கள் என்றெல்லாம் அறிவுரை சொல்லி, அப்ப பெண்களை கொல்லணுங்கிற அந்த உணர்வுகளை வந்து ஒழிச்சு கட்டுகிறது. அதே மாதிரி பெண்களை கல்யாணம் பண்ணி கொடுப்பது பெரிய சுமையாக போய்விடும் என்பதுதான் இதுக்கெல்லாம் காரணம் என்று இருந்தால், அந்த சுமையையும் நீக்கி நீ தாண்ட அவளுக்கு மகர் கொடுக்கணும், அவள்கிட்ட இதுல நீ கேட்கிற அப்படின்னு சொல்லி அதுதான் பெற்றோர் போய் கொள்றான். பெற்றோர்கள் பிள்ளையை கொள்வதற்கு பேசிக்கான காரணம் என்ன? ஆம்பளைன்னா ஈஸியா கல்யாணம் பண்ணி கொடுத்துடலாம், பொம்பளை பிள்ளை பெற்று வளர்த்து அப்புறம் ஆளாக்கி கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது அவ்வளவு நகைக்கு நான் எங்க போறது, டவுரிக்கு எங்க போறது, கார் பங்களா கேட்பான எங்க போறது, இதெல்லாம் சரிப்பட்டு வருமானு தானே சொல்ற. அதை இல்லைன்னு விட்டா இந்த பொம்பளை பிள்ளையை பெற்றனால உனக்கு கஷ்டம் இல்லை, எவனோ ஒருத்தன் கட்டிட்டு கொண்டு போயிருவான், அவன் செலவையெல்லாம் பார்த்துக்கிடுவான், அவன் நல்லபடியா வச்சுக்கிடுவான், அவன் திருமணத்துக்கு முன்னாடி தொகையை கொடுப்பான், ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டா கூட வாழ்க்கை செலவுக்கு அவன் கேரண்டி தருவான். அந்த மாதிரி எல்லா பொறுப்பையும் அங்கிட்டு சுமத்தி இருக்கிறான்னு சொல்லும் பொழுது, அது நடைமுறைக்கு வரும் பொழுது ஏன் கொள்றான்? அப்ப பெண் குழந்தைகளை கொல்ற வாசலை இஸ்லாம் தடுத்து வாழ வைத்திருக்கிறது. அதுக்குரிய காரணங்களை எல்லாம் ஒழிச்சு இஸ்லாம் வாழ வைத்திருக்கிறது. அதுக்கடுத்து என்ன வேணும்? சொத்து வேணும். சொத்துரிமை இஸ்லாம் வந்து பல முனைகள்லையும் வழங்கி அது பண்ணுகிறது. அடுத்து என்ன வேணும்? திருமண வாழ்வை தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமை. அப்ப மன வாழ்க்கை தேர்ந்தெடுக்க ஆம்பளைக்கு மட்டும் கிடையாது, பொம்பளைக்கு தான் இருக்கிறது. அதையும் இஸ்லாம் வந்து முழுசாக நிறைவாக ஒரு குறையும் இல்லாமல் அப்பளுக்கு இல்லாமல் அந்த அளவுக்கு இஸ்லாம் வந்து அதையும் வழங்கி விடுகிறது.